வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. தமிழ் சினிமாவில் மனதில் பதியும்படியான குணச்சித்திர வேடங்களில் நடித்த நடிகர்கள் வெகு சிலரே. அதில் டெல்லி கணேசும் ஒருவர். இவர் கடந்த 1976ஆம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமானார். அதற்கு முன்னர் 1964 முதல் 1974 வரை இந்தி விமானப்படையில் பணியாற்றிய டெல்லி கணேசை தன்னுடைய பட்டின பிரவேசம் படம் மூலம் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் கே. பாலச்சந்தர். அதற்கு முன்னர் மேடை நாடகங்களிலும் நடித்து வந்திருக்கிறார். இதையடுத்து சினிமாவில் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய டெல்லி கணேஷ் உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து பிரபலமானார். இவர் குணச்சித்திர வேடங்கள் மட்டுமின்றி நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கிறார். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் சுமார் 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சினிமா மட்டுமின்றி சின்னத்திரை தொடர்களிலும் நடித்துள்ள டெல்லி கணேஷ் டப்பிங் கலைஞராகவும் இருந்து வந்துள்ளார். இப்படி சினிமாவில் பன்முக திறமை கொண்டவராக வலம் வந்த இவர் கடந்த சில மாதங்களாக வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு 11:30 மணியளவில் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்துள்ளது. நடிகர் டெல்லி கணேசுக்கு 80 வயது ஆகிறது. அவரது மறைவு தமிழ் திரையுலகினர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஆழ்த்தியுள்ளது. டெல்லி கணேசின் உடல் சென்னை ராமாவரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவரின் மறைவு செய்தி அறிந்து திரையுலகினர் பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.